தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு எல்லா கனமும் மகிமையும் துதியும் சோத்திர புகழும் உண்டாவதாக. இன்று தேவனுடைய வார்த்தையினுடைய தலைப்பு அப்போஸ்தல உபதேசமே உலகின் எழுப்புதல். இன்று தேவனுடைய வார்த்தையினுடைய தலைப்பு அப்போஸ்தல உபதேசமே உலகின் எழுப்புதல். இந்த தலைப்பை ஏன் இன்னைக்கு சொல்கிறேன்னா, இன்றைக்கி பெந்தேகோஸ்தே பண்டிகைன்னு சொல்லி பெந்தேகோஸ்துக்காரங்கெல்லாம் பண்டிகை கொண்டாடுறாங்க. மே மாதம் 19ஆம் தேதி பெந்தேகோஸ்து பண்டிகை. இது ஒரு 50வது நாள். இது ஒரு பண்டிகை, பெந்தேகோஸ்து திருவிழா பண்டிகைன்னு சொல்லி இன்னைக்கு எழுப்புதல் உண்டாகட்டும் உண்டாகட்டும் உண்டாகட்டும்னு சொல்லி அஞ்ஞானிகளைப் போல தற்கூரிகளைப் போல ஒரு பெரிய கூட்டமே இன்னைக்கு பெந்தேகோஸ்து நாள்னு சொல்லி கொண்டாடி வர்றாங்க. மிகவும் வெட்கக்கேடான வேதனையான ஒரு காரியமாகும். நான் அறியாமல் உள்ள காலத்தில் இந்து மார்க்கத்தில் இருந்தேன். அடுத்து புரொட்டஸ்டாண்ட் சிஎஸ்ஏல போதகராக இருந்தேன், விசுவாசியாக இருந்தேன், போதகராக இருந்தேன். அதன் பிறகு பெந்தேகோஸ்து போதகராக இருந்தேன். இப்படி படிப்படியாக கடந்து இன்னைக்கு இயேசு கிறிஸ்துவே எனக்கு தலைவர், நான் ஒரு கிறிஸ்தவ ஊழியர் என்ற இடத்துக்கு படிப்படியாக கடந்து வந்திருக்கேன். இன்னும் கடந்து போகிறேன். அடைந்ததாயிற்று நான் இன்றைக்கி என்னலை, பிடித்து கொண்டேன் என்று என்னலை, கடந்து போய்கிட்டே இருக்கேன். உங்கள் பிள்ளை படிக்கிறது 1ஆம் கிளாஸ்லேருந்து சேர்க்குறீங்க. 1ஆம் கிளாஸ் நிறைவான உடனே பரவாயில்ல இதோட முடிஞ்சு நீங்கள் நினைக்க மாட்டீங்க. 2ஆம் கிளாஸில் சேர்ப்பீங்க, 3ஆம் கிளாஸில் சேர்ப்பீங்க, 4ஆம் கிளாஸில் சேர்ப்பீங்க, 5ஆம் கிளாஸில் சேர்ப்பீங்க, 6ஆம் கிளாஸு, 7ஆம் கிளாஸு, 8, 9, 10, 11, 12 நிறைவாயிடுச்சுன்னு இல்லாமல் காலேஜுக்கு அப்புறம் சேர்க்குறீங்க. ஒரு வளர்ச்சி இருக்கு இல்லையா? அதுபோல் ஒரு கிறிஸ்தவன் மறுபடியும் பிறந்தவன் வளரணும். அதான் மறுபடியும் பிறக்கிற அனுபவம். மறுபடியும் பிறந்த பிள்ளை வளரணும். ஒரு தாயின் வயிற்றில் பிறந்த பிள்ளை, மாம்சத்தின்படி பிறந்த பிள்ளை எப்படி வளருதோ அதுபோல் மறுபடியும் பிறந்த அனுபவம் உள்ளவன் அப்படியே நிற்காம அதிலிருந்து தொடர்ந்து வளரணும். இப்போ நான் அந்த மாதிரி தான் வளர்ந்துக்கிட்டே வந்திருக்கிறேன். ஆனால் முழுமையாக பூரணம் ஆகிட்டேன் என்று நான் சொல்லலை. ஓரளவில் ஒரு 80%, ஒரு 70-80% நான் வளர்ந்துருக்கேன். 100க்கு 100 நான் வரல. இன்னும் அந்த 70-80% உள்ள ஒரு வளர்ச்சிக்கு நான் சொல்கிற ஒரு விஷயம் என்னென்னா, பெந்தேகோஸ்தே பண்டிகைனாலே ஒரு எழுப்புதல் வரப்போகிறது இல்லை. இன்னைக்கு புரொட்டஸ்டாண்ட்ல இருந்து பெந்தேகோஸ்து பிரிஞ்சு பெந்தேகோஸ்துல தாண்டா எழுப்புதலே உண்டாகுதுன்னு சொல்லி ஒரு கூட்டம் சொல்லிக்கிட்டு இருந்துச்சு. ஒரு காலத்தில் நான் அதை ஆர்வ கோளாறுல நம்பினேன். அந்த பக்கம் காஞ்சிரகோடு கன்வென்ஷன் நடந்துகிட்டு இருக்கு. இந்த பக்கம் பெந்தேகோஸ்து மாமன்றம் சொல்லி இங்கே விழா கொண்டாடிக்கிட்டு இருக்கான். ஒரு கூட்டம் இந்த பக்கம் கன்வென்ஷன் நடத்திக்கிட்டு இருக்காங்க. ஒவ்வொரு இடங்களையும் எழுப்புதல் கூட்டம், உபவாச கூட்டம் நடத்திக்கிட்டு இருக்காங்க. லேவியர் முகாம்னு ஒரு கூட்டம் நடந்துக்கிட்டு இருந்துச்சு எங்கள் பாளையங்கோட்டையில். முன்னாடி ஒரு 19-20 வயசு நான் இருக்கும்போது சிஎஸ்சியில் நான் ஊழியக்காரராக உதவி போதகராக இருக்கும்போது அதில் நான் திருப்திப்படாமல் தொடர்ந்து அவங்க என்ன சொல்கிறாங்க, இவங்க என்ன சொல்கிறாங்க, இவங்க என்ன, எல்லா இடங்களையும் ஆவலாக அலைவேன். அதனுடைய விளைவு தான் இன்றைக்கி நான் இந்த பகுத்தறிவோடு நான் பேசுகிறதுக்கு ரகசியம். அந்த காஞ்சிரகோடு கன்வென்ஷனில் சாது ஏசுதாசன் ஒரு ஐயா, சன்னியாசி, பெரிய அங்கேயே போட்டு தாடி மீசையோடு ஒரு ஐயா இருந்தார். அங்கே ஏன் போனேன்னா, ஐசக் கிறிஸ்டியான்னு சொல்லி ஒரு ஐயா,
அவருடைய உதவி போதுகிறவர். அவர் தேவராஜ்ய மகிமைன்னு ஒரு பத்திரிக்கை நடத்திக்கிட்டு இருந்தார். அதன் மூலமாக எனக்கு தொடர்பானார். நான் சில புஸ்தகங்களை எழுதி வெளியிட்டுக்கிட்டு இருந்தேன். அந்த முறையில் அவரும் எனக்கு பழக்கமாகி அவரை பார்க்குறதுக்காக அங்கே காஞ்சிரக்கோடுக்கு போயிருந்தேன். அந்த மார்த்தாண்டத்தில் தான் அப்போ அவர் இருந்தார். அவரை வச்சு காஞ்சிரக்கோடுக்கு போயிருந்தேன். ஏசுதாஸ்ன்னு சொல்லி ஒரு ஐயா போய் அவர்கிட்ட நான் பேசினேன். ஒரு 19-20 வயசு இருக்கு. நான் ஆரம்ப ஊழியர். அனுமார் பிசாசுன்னு சொன்னார். நான் அப்போயே கேள்வி கேட்டேன், அனுமார்னு ஒரு பேர் இருக்கா, பிசாசு இருக்கா, பிசாசுக்கு அனுமார்னு பேர் இருக்கா அப்படின்னு கேட்டேன். இல்லை அதெல்லாம் அசுத்தாவி போனார் அப்படி அப்படின்னு சொல்லி அவர் மாதிரி எல்லோரும் அப்படி தான் சொல்கிறாங்க. அதோடு வந்துட்டேன். இப்போயும் அந்த கன்வென்ஷன் ஏகப்பட்ட கூட்டம், அடேங்கப்பா வீடியோவில் பார்த்தேன். பெரிய கூட்டம் கூடி அடேங்கப்பா எல்லாம் வெள்ளையும் சொல்லையும். இந்த பக்கம் அடையாறில் எடுத்துக்கிட்டால் சென்னையில் அடேங்கப்பா குட்டி பரலோக மாதிரி இருக்குது. கூட்டம் பார்த்தீங்கன்னா எல்லாம் வெள்ளையேறுன்னு வெள்ளை போடுறது தப்பு இல்லை. அதனால ஒரு பரிசுத்தம் நினைக்கக்கூடாது. இப்போ நானும் வெள்ளை போடுறேன், ஒரு மரியாதை ட்ரெஸ்ஸு தான். அது ஒரு பரிசுத்தமோ அதனால ஒரு பரிசுத்தமானு காட்டுறதுக்கோ நம்ம அதை வச்சு நினைக்கக்கூடாது. இப்போ அரசியல்வாதிகள் முழுவதும் வெள்ளையும் சொல்லையுமா தான் அலைகிறான். எத்தனை ஊழல், எத்தனை அயோக்கியம், எத்தனை திருட்டு நடந்துக்கிட்டு இருக்கு. ஜிப்பா போட்டு மொட்டையா முடி வெட்டி மீசை எடுத்தாலே அவன் பரிசுத்தவான்னு சொல்கிறானே ஐயா. ஆகவே தேவ பிள்ளைகளே, இன்றைய ஸ்தாபனங்களையும் தலைவர்களையும் நம்பி புண்ணியம் இல்லை. எந்த எழுப்புதலும் எந்த இதுவும் வரப்போவதில்லை. கத்திக்கிட்டே இருக்க வேண்டியதான். மே 19ஆம் தேதி பெந்தேகோஸ்து நாள்னு சொல்றியே. சித்திரை திருவிழா கொண்டாடுறவனுக்கும் உனக்கு என்னடா வித்தியாசம் இருக்கு? பங்குனி மாதம் ஒரு விழா கொண்டாடுறான், கார்த்திகை மாதம் ஒரு விழா கொண்டாடுறான். அஞ்ஞானிகள் ஒவ்வொரு நாளும் ஒரு மாதத்தை வச்சு வருஷத்தை வச்சு விழா கொண்டாடிட்டு இருக்கான். நீ ரொம்ப சீர்திருத்தவாதி, ரொம்ப அடையாங்கப்பா பெரிய பகுத்தறிவாளி, எழுப்புதல் நாங்கள் தான் உண்டாக்க போகிறோம்னு சொல்கிறிய நாயே. உன்னை அப்படித்தான் வையணும், நாயின்னு தான் சொல்லணும். உன்னைய நாய்களுக்கு எச்சரிக்கையாருங்கன்னு சொன்னார்ல, அந்த நாய் தான் நீ. அதுக்கு தான் உன்னை நாயின்னு சொல்கிறேன். அந்த வசன அடிப்படையில் தான் நாயின்னு சொல்கிறேன். நாய்களுக்கு எச்சரிக்கையாக சொல்கிறது பொல்லாத வேலையாட்களை பற்றி சொல்லியிருக்கு. நீ ஒரு பொல்லாத வேலையாக இருப்பதுனால உன்னை நாயின்னு சொல்கிறேன். ஏன் எங்கேயாவது பெந்தேகோஸ்து சபைன்னு எங்கேயாவது இருக்கா சொல்லுங்கள். நான் ஒரு காலத்தில் அப்படி இருந்தவன் தான், நான் யோக்கியன்னு சொல்ல வரல. ஆனால் இப்போ மாற்றிக்கிட்டேன். நீங்கள் மாறுங்க. மாறாமல் இருக்கிறதுனால தானே கோவப்பட்டு வைக்கிறேன். உங்கள் மேலே உள்ள பாசத்தில் தானே நான் உங்களை வைய வேண்டியதாக இருக்குது. பெந்தேகோஸ்து நாளில் எழுப்புதல் எப்படி உண்டாகும்? ஒரு நாள் எப்படி உண்டாகும்? ஒரு எழுப்புதல் உண்டாகும் சொல்லு. ஒரு நாள் என்னைக்காவது நாளை எழுப்புதல் உண்டாகுமா சொல்லுங்கள். ஏன்னா பெந்தேகோஸ்து நாள் வந்தபோது அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் 1ஆம் வசனத்தில் சீசர் எல்லாரும் கூடி வந்தாங்க. ஆவியானவர் இறங்கினாராம். சரி, ஆவியானவர் இறங்கினார். பெந்தேகோஸ்து நாளில் இறங்கினதுனால பெந்தேகோஸ்து நாள் முக்கியமா? அந்த நாள் முக்கியமாக இருந்ததுனால அவர் இறங்கினாரா? ஏன் நாள் உண்டாகிறதுக்கு முன்னமே ஆவியானவர் இருந்தார் உனக்கு தெரியல? ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலே ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தாரே. அப்போ என்னடா நாளே இல்லையே. அப்புறம் தானே 1ஆம் நாள் 2ஆம் நாள் 3 எல்லாம் நல்லதுன்னு கண்டாரு. நாட்களுக்கு முந்தினது ஆவியானவர். பரலோகத்திலே சாட்சிகள் இருக்கிற 3 சொல்லும் போது அதில் ஆவியானவர் கடைசியில் வர்றாரு. பரலோகத்தில் நாள் இல்லையே, தேதி இல்லையே, வருஷம் இல்லையே, கிழமை இல்லையே, பண்டிகை கிடையாது. பரலோகத்திலே தேவ சித்தம் செய்வது போல பூமியிலும் செய்யப்படணும் என்பதுக்கு தானே ஆவியானவரே வந்து இறங்கி இயேசுவின் வார்த்தைகளை நினைப்பு போட்டுக்கிட்டு இருக்காரு. அந்த ஆவியானவரை விட்டுட்டு நாளை பிடிச்சிக்கிட்டு தொங்குறிய என்னடா நீ அறிவு? பெந்தேகோஸ்து சபைன்னு எங்கேயாவது காட்டுங்க பார்ப்போம். எங்கேயாவது பெந்தேகோஸ்து சபைன்னு எங்கேயாவது காட்டுங்க.
பெந்தேகோஸ்தே அனுபவம். என்னடா பெந்தேகோஸ்தே அனுபவம்? ஆவியானவர் அனுபவம்னு சொல்லு நாயே, ஆவியானவர் அனுபவம்னு சொல்லு. அந்த நாளை எதுக்குடா நீ பெந்தேகோஸ்து நாளை அனுபவம்னு சொல்கிற? பெந்தேகோஸ்து போதகர் எங்கேயாவது, பெந்தேகோஸ்து போதகர் எங்கேயாவது இருக்கா? காட்டுங்க. நான் சொல்கிறது தப்புன்னா. பெந்தேகோஸ்து ஊழியம் எங்கேயாவது இருக்கா? காட்டுங்க. பெந்தேகோஸ்து உபதேசம் எங்கேயாவது காட்டுங்க. என்னடா சொல்கிறீங்க? அப்போ பெந்தேகோஸ்துனா என்ன? அது ஒரு பண்டிகை நாள், யூதர்களுக்கு உள்ளது, இஸ்ரேல் ஜனங்களுக்கு உள்ளது. அது உனக்கு உள்ளது இல்லை, கிறிஸ்தவங்களுக்கு உள்ளது இல்லை. கிறிஸ்தவங்களுக்கு பண்டிகையா இல்லை. அப்போஸ்தலர்களே 16ஆம் அதிகாரத்தில் 20ஆம் அதிகாரத்தில் போய் எடுங்க. 20ஆம் அதிகாரத்தில் 16ஆம் வசனம் பாருங்க. 20:16 எடுத்தவங்க படிங்க. பவுல் கூடுமானால் பெந்தேகோஸ்தே பண்டிகை நாளிலே எருசலேமில் இருக்க வேண்டும் என்று அவர் தீவிரப்பட்டது நிமித்தம். அதாவது பெந்தேகோஸ்தே சொல்றது ஒரு பண்டிகை, யூபிலி. அதாவது இந்த சித்திர வருஷ பிறப்பு மாதிரி பொங்கல் கொண்டாடுறோம்ல, அதுதான் வச்சுக்கோங்களேன். நம்ம பாஷையில் சொல்ல போனால் 50வது யூபிலி வருஷம் அதுக்கு பேர். அந்த நாளில் எருசலேமில் பொதுவாக கூடுவாங்க. எல்லா பூமியில் உள்ள வானத்தின் கீழே உள்ள யூதர்கள் முழுவதும் அங்கே கூடி விழா கொண்டாடுவாங்க. இந்த போகி பண்டிகை, ஹோலி பண்டிகை, தீபாவளி பண்டிகை, பொங்கல் பண்டிகை, இப்போ இந்த கிறிஸ்துமஸ் பண்டிகை கொண்டாடுகிறது. இந்த மாதிரி பண்டிகை கொண்டாடுறதுக்கு ஒரு கூட்டம் கூடுவாங்க. அந்த மாதிரி பெந்தேகோஸ்தே பண்டிகைன்னு ஒரு பண்டிகை தான். அந்த நாளை பிடிச்சிக்கிட்டு ஏன்டா தொங்குறேன்னு சொல்லுங்க. அந்த நாளுக்குரியவனா நீ? நாளுக்காக மனுஷனா, மனுஷனுக்காக நாளா? இயேசு ஒரு புரட்சி வீரர். உனக்கு அறிவில்லை? இயேசு சொன்னது உனக்கு புத்தி இல்லையா? யூதர்கள் முழுவதும் ஓய்வு நாள்ல கிடந்தாங்க. அங்கே குருடரை சுகமாக்குறாரு, சப்பானியை நடக்க பண்ணுறாரு, பிசாசியை துரத்துறாரு. அதெல்லாம் அவங்களுக்கு பெருசு இல்லை. ஓய்வு நாளில் செய்கிறான், அது மீறிட்டான். ஓய்வு நாளில் அதை செய்யலாமா? ஏசு ஏன் முட்டாளே, கிணத்துல எருது விழுந்துட்டா, ஆடு விழுந்துட்டா, ஒரு மாடு விழுந்தா எடுக்க மாட்டியாடா? ஓய்வு நாள் விட்டுருவியா சாகட்டும்னு? ஏன் அதை விட மனுஷன் முக்கியம் இல்லையா? ஒரு மனுஷனை சுகமாக்கியிருக்கேன், ஓய்வு நாள்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. எவ்வளோ புரட்சி கருத்துக்கள்! இயேசுவை போல ஒரு புரட்சி வீரர், ஒரு பகுத்தறிவாதி உலகத்திலேயே இல்லை. அல்லேலூயா. மத்தேயு 7ஆம் அதிகாரத்தில் 12 படிங்க. உலகத்துக்கே ஒரே வார்த்தை, எல்லா மதங்களுக்கும் எல்லா மக்களுக்கும் இந்த ஒரே வார்த்தை தான் பொருந்தும். படிங்க. ஆகையால் மனுஷர் உங்களுக்கு எவைகளை மனுஷர்கள் உங்களுக்கு செய்ய எதை விரும்புகிறீங்களோ அவைகளை நீங்களும் அவர்களுக்கு செய்யுங்க. இதுவே, இதுவும் அல்ல, இது இல்லை, இதுவே நியாயப்பிரமாணங்களும் தீர்க்க தரிசனங்களும். என்னென்ன புராணம் இருக்கோ, என்னென்ன வேதம் இருக்கோ, என்னென்ன பிராமணம் இருக்கோ, என்ன தீர்க்க தரிசனம், எந்த இதுவுமே இது தாண்டா. எது? உன்னை போல பிறரை நேசி, மனுஷனை மனுஷனா நினை. இதில் அடக்கிட்டாரே. இன்னைக்கு 2000 வருஷத்துக்கு மேலே ஆச்சு. இந்த சத்தியத்தை அமுல்படுத்துறதுக்கு, முக்கியப்படுத்துறதுக்கு நாதி இல்லையே. நீ பெந்தேகோஸ்து பண்டிகைன்னு கொண்டாடுற. யூதர்கள் ஓய்வு நாளை கொண்டாடிக்கிட்டு இருக்கான். ஓய்வு நாள் தான் முக்கியம், ஓய்வு நாள் தான் முக்கியம். அப்போஸ்தலர்ல 18ஆம் அதிகாரம் பாருங்க, 4ஆம் வசனம் பாருங்க. 4 ஓய்வு நாள் தோறும் ஜெப ஆலயத்திலே
சம்பாஷணை பண்ணி யூதருக்கும் கிரேக்கருக்கும் புத்தி சொன்னா யாரு? பவுல். ஓய்வு நாள் தோறும் என்ன அங்கே தான் அவங்க கூடுறாங்க. ஓய்வு நாள் தோறும் தான் மோசே நாகமங்கள் அங்கே வாசிக்கப்படும். ஓய்வு நாள் தோறும் அங்கே ஜெபம் நடக்கும். அன்னைக்கு போய் அவன் 2 பேரும் என்ன செய்கிறான்? அவங்களோட யூதரோடு கிரேக்கரோடு என்ன செஞ்சான்? சம்பாஷிச்சான்னா என்ன அர்த்தம்? தர்க்கம். அதாவது நீங்கள் செய்கிறது எப்படி, நீங்கள் செஞ்சுக்கிட்டு அன்னைக்கு போனால் தானே அவங்களுக்கு சொல்ல முடியும். அதுக்காக ஓய்வு நாள் அவன் கை கொண்டான் என்பது பொருள் இல்லை. அன்னைக்கு போனால் தான் அங்கே கூட்டம் கூடும். அன்றைக்கி அவங்கள வச்சு பேச முடியும். ஒரு காலத்தில் அவனும் யூத பிரமாணத்தில் ஓய்வு நாளுக்கு உட்பட்டு இருந்தவன் தான். சின்ன ஓய்வு நாள் தோறும் சம்பாஷணை பண்ணான்னா நீங்கள் ஓய்வு நாள் தோறும் பண்ணுங்க. இந்த செவந்திரேக்காரங்க அதை பிடிச்சிக்கிட்டு 7ஆம் நாள் ஓய்வு நாள் இதுதான் கரெக்டுன்னு பிடிச்சிக்கிட்டு தொங்கி இப்போ ஆயிடுச்சு. அப்படி பார்த்து சனிக்கிழமை அது ஓய்வு நாள்னு சொல்கிறது ஞாயிற்றுக்கிழமை கிடையாது, சனிக்கிழமை. ஆதி கிறிஸ்தவங்க சனிக்கிழமை அந்த ஓய்வு நாளையே விட்டு ஞாயிற்றுக்கிழமையை ஆராதனையாக வச்சுட்டாங்க. ஏன்னா அன்னைக்கு இயேசு உயிர்த்தெழுந்தார். மத்தேயு 28:1 ஓய்வு நாள் முடிந்து வாரத்தில் முதல் நாள் விடிந்து வருகையில் இயேசு உயிர்த்தெழுந்தார். அப்போ அந்த ஓய்வு நாள் முடிஞ்சு போச்சு. இயேசு அன்னைக்கு உயிர்த்தெழலை. வாரத்தில் முதல் நாள் சம்பந்தமே இல்லை. பழைய ஏற்பாட்டில் அதை பற்றி சம்பந்தமே இல்லாத நாளில் உயிர்த்தெழுறாரு. அன்னைக்கு ஆராதனையை வச்சுக்கிட்டாங்க. அப்போஸ்தலர் 20:7 ஓய்வு நாள் தோறும் அவங்க அப்பங்களை அடுக்கி அங்கே ராபோஜனத்துக்கு ஆயத்தம் பண்ணி அங்கே ஜெபிச்சாங்கன்னு இருக்கு. அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரத்தில் ஓய்வு நாள் தோறும் உங்களால் முடிஞ்ச அளவில் காணிக்கையை நீங்கள் சேருங்க, எருசலேமில் உள்ள ஊழியக்காரங்களுக்கு நான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி வாரத்தின் முதல் நாள் தோறும் சேர்க்கிற காணிக்கை அப்படின்னு போட்டிருக்கு. ஏன் அந்த நாளை ஏன் வச்சுக்கிட்டாங்கன்னா இயேசு உயிர்த்தெழுந்தார். அவர் உயிர்த்தெழுந்தார் சொல்கிறதுக்கு இதுதான்ப்பா ஓய்வு நாளில் உயிர்த்தெழலப்பா, ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை உயிர்த்தெழுந்தார். அதனால் அந்த ஞாயிற்றுக்கிழமையை நம்ம முக்கியப்படுத்தக்கூடாது. சில ஆளுங்க நாட்களை விசேஷத்தை கொள்றவேன்னு சொல்லி ரோமர் 14ஆம் அதிகாரத்தில் சொல்லியிருக்கேன். என்ன அப்படி நீங்கள் நினைக்கலாம். அது யாருக்கு சொல்லியிருக்குன்னா தற்குறிகளுக்கு சொல்லியிருக்கு, அறிவாளிகளுக்கு சொல்லலை. இங்கே மேலே பார்த்தீங்கன்னா விசுவாசத்தில் பலவீனம் உள்ளவர்கள் போட்டிருக்கிறதுல அது அறிவாளிகளுக்கு ஒன்றும் சொல்லலை. பலவீனம் விசுவாசத்தில் ஸ்டெடி இல்லாதவே தற்குறியா முட்டா பையனாக இருக்கானே அவனுக்கு சொன்னது. ஒரு நாளை மற்றொரு நாளை அதிகமாக என்றான். ஒருத்தன் மரக்கறி மட்டும் சாப்பிடணும்னு நினைக்கிறான், ஒருத்தன் மாம்சமும் சேர்த்து சாப்பிடலாம்னு இருக்கான், ஒருவன் எல்லா நாளும் சமந்தான்னு நினைக்கிறான். அவன் நினைக்கிறபடியாக இருந்துட்டு போட்டோம், அது ஒரு முக்கியம் இல்லைன்னு அந்த அர்த்தத்துக்கு தான். ஆனாலும் அதை முக்கியப்படுத்தும் போது அதை கருத்தில் கொள்ளும் போது பவுல் அதை என்ன சொல்கிறான்? அப்போ கலாத்தியர் 4:10 நாட்களையும் மாதங்களையும் வருஷங்களையும் பார்க்குறீங்களே, உங்களுக்காக நான் பட்ட பிரயாசமெல்லாம் வீணாய் போயிட்டு என்று உங்களை குறித்து நான் என்ன செஞ்சுருக்கேன்? படிங்க, அந்த வசனம் படிங்க. நாட்களையும் மாதங்களையும் காலங்களையும் வருஷங்களையும் பார்க்குறீங்களே, உங்களுக்காக பிரயாசப்பட்டது வீணாய் போயிற்றோ என்று உங்களை குறித்து பயந்திருக்கேன். இவ்வளவு பாடுபடுறேன், இரவும் பகலும் உங்களுக்கு புத்தி சொல்கிறேன், சத்தியம் சொல்கிறேன். இன்னும் திரும்ப வருஷத்தை பார்க்குறீங்க, மாதத்தை பார்க்க, நாளை பார்க்குறீங்க, நட்சத்திரத்தை பார்க்குறீங்க. என் பிரயாசமெல்லாம் வேஸ்ட்டாக போச்சேன்னு கவலைப்படுறேன், வேதனைப்படுறேன், பயப்படுறேன்னு சொல்கிறேன். இன்றைக்கி திருமணம் நடக்கிற கிறிஸ்தவங்களே காலண்டர் பார்க்காம எவர்டா நீங்கள் நாளை குறிக்கிறீங்க? இங்கே சொல்லுங்க பார்ப்போம். காலண்டரில் என்ன நாள் குறிச்சிருக்கோ, என்ன தேதி, அது 10:10 என்ன 10:10 என்ன உனக்கு ஆக போகுது? ஏன் உலகத்தை அதை செய்கிறான், உலக மக்கள் செய்கிறான், அது நம்ம தவிர்க்கவே முடியாது. நட்சத்திரங்கள் படைச்சது காலங்களுக்காகவும் வருஷங்களுக்காகவும் மாதங்களுக்காகவும் அடையாளங்களுக்காக இருக்க கடவுதுன்னு ஆதியாகமம் 1:14 நட்சத்திரங்கள் அதைத்தான் போய் படைச்சாங்க. அதவே சோசியக்காரன் என்ன செஞ்சான்? சோசியம் சொல்ல ஆரம்பிச்சிட்டான். அதை வச்சு நாலு அப்படி இருக்குது, நட்சத்திரம் இப்படி இருக்குது, இவ்வளோ இருக்குது, அவ்வளோ இருக்குது, பெரிய அறிவாளி கெட்டிக்காரன் மாதிரி
கடைசியில் எனக்கு காசை கொடுறான்னு சொல்கிறான். ஏன் நீயே மந்திரம் போட்டு காசை வர வச்சு சாப்பிடு, நீ இவ்வளோ திறமை உள்ளவன் தானே, தகுடு எடுக்கிறவன் தாயத்தை எடுக்கிறவன் ஜாம் ஜீம்னு போட்டு ஒரு காசை உருவாக்கி தின்னு நாயே, நீ ஏன் கேட்குற மக்கள்கிட்ட? அது உலகத்தில் பரவிடுச்சு. இன்னைக்கு நான் இப்போ நல்லதுக்கு காலம் இல்லை, இப்போ நல்லது சொல்கிறேன் ஒருத்தரும் கேட்க மாட்டான். இங்கே ஒரு சக்தி விளையாடுதுக்கு ஒரு ஆவி நடமாடுது, எவையாவது சொல்ல சொல்லுங்க, கூட்டம் பயங்கரமாக வந்து கூடும். இந்த பென்னிகின்னு ஒரு நாய் லட்சக்கணக்கான மக்கள் வர்றான், ஆயிரக்கணக்கான மக்கள் வர்றான், எல்லாத்தையும் தள்ளி விடுறான். வகுத்தை பிடிச்சி தள்ளி விடுறான் ஒருத்தன், ஒரு பொம்பளைய தள்ளி விடுறதுல என்ன எழுப்புதல் இருக்கு சொல்லுங்க? தள்ளி விட்டு ஒரு எழுப்புதல் ஆக போகுதா? தள்ளி விடுறதுனால என்னடா எழுப்புதல் இருக்கு? டச்சு 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 கீழே விழுந்து நீ என்ன நீ செய்ய போகிற, நீ என்ன நடக்க போகுது, என்ன என்ன நீ சாதிக்க போகிற? ஏன் ஆதி அப்போ சொல்ல எவனா தள்ளி விட்டானா? ஏசு எவனையாவது தள்ளி விட்டாரா? இந்த ஊழியங்களை எங்கேயாவது தள்ளி விடுறது எங்கேயாவது இருக்கா? நீ ஏன் அப்படி நூதன சீசனாக ஏன் இருக்க? பிசாசு அடைய தண்டனை தானே உனக்கு இருக்க போகுது. நீ கள்ள ஊழியக்காரன் தானே. உன் பின்னாடி ஒரு கூட்டம் கிறிஸ்துவ பேரால் அலைஞ்சிக்கிட்டு இருக்கேன், மூட பழக்கம் முட்டாப்பாய்ங்க. எப்படா எழுப்புதல் வரும்? 4 நட்சத்திரங்களா எழுப்புதல் வராது. ஆவியானவர் எங்கேயோ அங்கேதான் விடுதலை உண்டு. நாளில் இல்லை, நாளில் கிடையாது. தீர்க்க தரிசனம் போட்டிருக்கு கடைசி நாட்கள்ல. அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்திலே 17 பார்த்தீங்கன்னா கடைசி நாளில் இருக்கா, நாட்களில் பன்மையில் இருக்கா? நாட்களில் பன்மையில் தான் இருக்கு, நாளில் போடலை. கடைசி நாளில்னா பெந்தேகோஸ்து நாள் தான் அது என்று நீ சொல்லலாம். கடைசி நாட்களில் பன்மையில் தானே இருக்கு. இயேசு கிறிஸ்து கூட சில நாளுக்குள்ளே நீங்கள் பரிசுத்த ஆவியினாலே ஞானஸ்தானம் பெறுவீங்கன்னு சொல்லி அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 3 நாளில் சில நாள்னு சொன்னார் தவிர பெந்தேகோஸ்து நாள் ஒரு குறிப்பிட்ட நாளை இயேசுவும் சொல்லலை. ஆதி காலத்திலிருந்தே மோசே காலத்திலிருந்தே யூதர்களுக்கு அது சொல்லப்பட்டது தான். யூதர்கள் அதை பண்டிகை அவையவே இஷ்டத்துக்கு செஞ்சுக்கிட்டானே தவிர நாளை குறிப்பிட்டு மோசேக்கு கர்த்தர் சொல்லலை. மோசே ஜனங்களை அப்படி தப்பாக நடத்தலை, அவன் கரெக்டாக தான் சொன்னான். என்ன சொன்னான்? உபாகமம் 18 அதிகாரம் எடுங்க. 10 படிக்கிறீங்களா? உபாகம் 18ஆம் அதிகாரத்தில் 10 படிக்கிறீங்களா? அப்படியே 15 வரை. தன் மகளையாவது தீக்கடக்க பண்ணுகிறவனும் குறி சொல்லுகிறவனும் நாள் பார்க்குறது பாருங்க, நாள் பார்க்கிறவனும் அஞ்சனம் மைய போட்டு நோண்டிக்கிட்டே இருப்பான். அஞ்சனம் பார்க்குறவனும் சூனியம், பில்லி சூனியம், தகுடு, மந்திரம் இதை பார்க்குறவனும் மந்திரவாதியும் மாயாவித்த காரணம். செத்தவரிடத்தில் குறி கேட்குறான். ஏன் செத்து போனவங்கிட்ட குறி கேட்குறான்? இஸ்ரேல் ஜனங்களே, நீ மற்ற ஜனங்களிலிருந்து உங்களை வேறு குறிச்சிருக்கேன். என் ஜனமா உன்னைய என் மக்களா நீ யெகோவா தேவனை கரெக்டாக நீ அறிஞ்சதுனால மற்ற எல்லா ஜாதிகளிலிருந்து உன்னை வேறு குறித்து உன்னைய யூதேன்னு வச்சு உன்னை இஸ்ரேல் மக்கள்னு வச்சு வேறு குறிச்சிருக்கேன். மற்ற ஜாதிகள் செய்கிற மாதிரி நீ செய்யாத, இதெல்லாம் நீ பழகாத. அப்படி தொடர்ந்து படிங்க. இப்படிப்பட்டவைகளை செய்கிற எவனா இருந்தாலும் சரி அவன் கர்த்தருக்கு யாரு? நாளை பார்க்கிறவன் கர்த்தருக்கு அருவருப்பானவன். பெந்தேகோஸ்து நாளை பார்க்கிற நீ கர்த்தருக்கு அருவருப்பானவன். அப்புறம் இந்த மாதிரி அருவருப்புகள் நிமித்தம் உன் தேவனாகிய கர்த்தர் அவர்களில் அவங்க நல்ல உபதேசத்திலிருந்து அவங்கள துரத்திடுறாரு. நல்ல சத்தியத்தில் ஒருத்தன் இருக்க முடியாது. இந்த உபதேசத்திலிருந்து உன்னை கர்த்தர் விரட்டுறாருன்னா
அதை விட உனக்கு ஒரு தண்டனை உலகத்தில் ஒன்றும் கிடையாது. தெரியுமா உங்களுக்கு? தெரியுமா? சபை விட்டு போகிறதுன்னா சபை விட்டு இந்த சபை இல்லை, இது 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 வந்து ஆண்டவர் ஏற்படுத்துகிற சபை இல்லை, நாம் ஏற்படுத்துகிறோம். நம்ம வசதிக்கு ஏற்படுத்துகிறோம். ஹீட்டாக இருக்குது, சென்ட்ரிக்கு போகிறோம். நம்ம உடம்புக்கு நம்ம வசதிக்கு ஏற்படுத்துகிறோம். கர்த்தர் ஏற்படுத்தினார்னு சொல்ல முடியாது. கர்த்தர் ஏற்படுத்துகிற சபை, பெந்தேகோஸ்து நாளில் உண்டான சபை பரலோகத்தில் இருக்கு. தெரியுமா உங்களுக்கு? அப்போஸ்தலர் 2 அதிகாரத்தில் 47 ரட்சிக்கப்படுகிறவளை கர்த்தர் அனுதினமும் சபையில் சேர்த்துக்கோ. அந்த சபை இருக்குல்ல, அப்போ அந்த கிறிஸ்தவங்களுக்கு என்னடா இப்போ சபை கட்டடம் இருந்துச்சா, இல்லை பில்டிங் இருந்துச்சா, ட்ரஸ்ட் இருந்துச்சா, சாமனம் இருந்துச்சா? சபைன்னு இருக்க. அது அர்த்தம் என்ன? சபைன்னா அர்த்தம் தெரியுமா உங்களுக்கு? கட்டடம் கிடையாது, கோயில் கிடையாது, சிலுவை கிடையாது, 10 பேர் கூடினா கிடையாது, அந்த இது இல்லை. சபை என்ன போதும் புரிஞ்சிக்க. எபேசியர் 4 அதிகாரம் 12 கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையானது. என்னது சபை? வந்து என்ன? கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையானது. கிறிஸ்துவின் சரீரம். கிறிஸ்துவின் சரீரம் என்றால் என்ன? அடுத்து ஒரு பதில். 1 கொரிந்தியர் 12:27 ரட்சிக்கப்பட்ட விசுவாசிகள், அபிஷேகம் பெற்ற விசுவாசிகள், வரங்கள் பெற்ற விசுவாசிகளை பார்த்து பவுல் சொல்றான், நீங்களே கிறிஸ்துவின் சரீரமாயும் தனித்தனியே அவயங்களுமாயும் இருக்கிறீர்கள். கவனிங்க, நீங்களே வரம் பெற்றவங்க, அபிஷேகம் பெற்றவங்க, ரட்சிக்கப்பட்டவங்க, வேறுபிரிக்கப்பட்டவங்க, முழுக்க ஞானஸ்நானம் பெற்றவங்க, இந்த அபிஷேகம் பெற்றப்பட்ட தேவ பிள்ளைகள் எத்தனை சகல ஜாதியிலிருந்து சீசராக்கப்பட்ட அந்த நீங்களே இயேசு கிறிஸ்துவுக்கு யாரு? சரீரமாக இருக்கீங்க. அதான் சரீரமாகிய சபைன்னு சொல்றது. அந்த சரீரமாகிய சபை பரிசுத்தாவியானவர் இறங்கின நாளிலே உண்டானதே தவிர, ஆவியானவர் அதை ஏற்படுத்தினாரே தவிர நாள் உண்டாக்கலை. அந்த நாளை முக்கியப்படுத்தாதீங்க. நாளை முக்கியப்படுத்தாதீங்க. இன்னைக்கு உள்ளவே நாளை முக்கியப்படுத்துறான். ஆவியானவரை விட்டுட்டான். பெந்தேகோஸ்து நாளில் ஆவியானவர் இறங்கினார், உண்மை. அப்போஸ்தலர் 2 நாளில் எல்லாரும் பற்பல பாஷையில் பேசி தீர்க்க தரிசனம் சொன்னாங்க, உண்மை. ஆவியான இறங்கினார், உண்மை. அந்த ஆவியானவரை பிடிச்சிக்கடா, அவருக்கு பின்னாடி போ. அந்த நாளை பெந்தேகோஸ்து நாளுன்னு உள்ளதையே அந்த நாளை ஏன் பிடிக்கிற? நீ அந்த நாளை பிடிச்சிக்கிட்டு இருக்கிறதுனால தான் ஆவியானவரை விட்டுட்ட. அப்போ அந்த நாளை பிடிச்சிக்கிட்டு இருக்கிறீங்கள. அப்போஸ்தலர் 8 அதிகாரத்தில் பிலிப்பிக்கிட்ட ஆவியானவர் இறங்குறாரு, இந்த ரதத்தோடு சேர்ந்துக்கேன்னு சொல்கிறாரு 29ஆம் வசனத்தில். அப்போ ஆவியானவர் இறங்கிட்டார்ல, பிலிப்பிக்கிட்ட பேசுகிறார்ல, அந்த நாளை கண்டுபிடி, நாயை கண்டுபிடி. ஆவியானவரை விட்டு, அதான் உனக்கு அவசியம் இல்லையா ஆவியானவரை பற்றி? அந்த நாள் தானே, நீ பெந்தேகோஸ்து நாள் தானே முக்கியம். பிலிப்பி 8ஆம் அதிகாரத்தில் 29 ஆவியானவர் பிலிப்பிட்ட பேசுகிறார்ல, ஆவியானவரை விட்டு அந்த நாளை கண்டுபிடி. பிடிச்சி அதுக்கு ஒரு பண்டிகை கொண்டாடு, அதுக்கு ஒரு நாளை போய் ஒரு பண்டிகை கொண்டாடு. அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் 44 வசனத்தை கேட்டவர்கள் யாவர் மேலும் பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார்ன்னு இருக்கு. அந்த வசனத்தை விடு, ஆவியானவரையும் விடு. அந்த நாளை எந்த நாளில் இறங்கினாரோ ஆராய்ச்சி பண்ணி பார்ப்போம். ஆராய்ச்சி பண்ணி மே 19 பெந்தேகோஸ்து நாள்னு கணக்கிட்டு கொண்டாடுறிய நாயே, தற்கூறிய, அந்த நாளை நீ கண்டுபிடிச்சி கொண்டாடுறா. கொண்டாடினா ஒழுங்காக கொண்டாடு. அப்போஸ்தலர் 19ஆம் அதிகாரத்தில் ஆவியானவர் இறங்கினார், அந்நிய பாஷை பேசுனாங்கன்னு இருக்கு. அந்த நாளை கண்டுபிடி. ஆவியானவரை விட்டு, அந்நிய பாஷையெல்லாம் விட்டு, தீர்க்க தரிசனம்லாம் விட்டு, உனக்கு நாள் தானே முக்கியம். அந்த நாளை கண்டுபிடிச்சி, எந்த நாளுன்னு கண்டுபிடிச்சி அதுக்கு ஒரு பண்டிகை கொண்டாடு. அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரத்தில் ஆவியானவர் இறங்கினாரு, நான் அழைத்த ஊழியத்துக்கு பிரித்து விடுன்னு சொல்கிறாரு. அப்போ அந்த ஊழியத்தையும் விட்டு, பவுல் உபதேசத்தையும் விட்டு பிரித்து விடுறது, இந்த அப்போஸ்தலர் ஊழியம் இதெல்லாம் விட்டு, உனக்கு அதை பற்றி அக்கறை இல்லைல்ல. அந்த நாளை கண்டுபிடி. அந்த 13ஆம் அதிகாரத்தில், அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரத்தில் எந்த நாள் இறங்கினாரோ அதை கண்டுபிடிச்சி அதுக்கு ஒரு நாளை பண்டிகை கொண்டாடு. நீ அப்படித்தானே செய்கிற. நீ தயவு செய்து பெந்தேகோஸ்துக்காரங்களே, இனிமேல் பெந்தேகோஸ்துன்னு பேர் எடுத்துருங்க.
கிறிஸ்தவ பேருவை, கிறிஸ்தவ அமைப்பு, கிறிஸ்தவ மாநாடு, கிறிஸ்தவ கூட்டம், கிறிஸ்தவ நற்செய்தி. கிறிஸ்தவ விட்டுட்டு நாளை ஏண்டா பிடிக்கிறீங்க? ரோமர் 16:16 இந்த சரீரமாகி சபையை கிறிஸ்துவின் சபைன்னு தான் போட்டிருக்கு. அந்த வசனம் படிங்க. ரோமர் 16:16 ரோமர் 16:16 ஒருவருக்கு ஒருவர் பரிசுத்த முத்தத்தோடு வாழ்த்துங்கள். என்ன சபை? கிறிஸ்துவின் சபையார் உங்களை வாழ்த்துகிறார்கள். அந்த கிறிஸ்து அந்த சபைக்கு கிறிஸ்துன்னு ஏன் பேர் வச்சிருக்காருன்னா, கிறிஸ்து என்றால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்னு அர்த்தம். சபைன்னு சொன்னாலே அபிஷேகம் தான். அல்லேலூயா. இன்னைக்கு ஒளி போய் நம்ம சபைன்னு இருக்கோம். நம்ம மெய்யான ஒளி தேவை சபை ட்ரஸ்ட்டுக்காக, கணக்குக்காக, ஒரு ஆடிட்டருக்காக, அரசாங்க கணக்குக்காக வச்சிருக்கிறோம். இந்த உள்ளவன் முழுவதும் அபிஷேகம் பெற்றவனாக்கும். இங்கே உள்ளவெல்லாம் கிறிஸ்து சபைன்னா எல்லாம் அபிஷேகம், அன்னி பாஷா, அடியேங்கப்பா, தீர்க்க தரிசனம். எவன் சொல்கிறீங்க? கையை தட்டினா அபிஷேகம் வந்துருச்சா? ரம்மு தட்டினா நீ அபிஷேகம் பண்ணப்பட்ட அர்த்தமா? சபையினாலே அபிஷேகம் பண்ணப்பட்டவங்களா சேர்ந்தது சபை. அது இங்கே பூமியில் எங்கேயும் கிடையாது, பரலோகத்தில் இருக்குது. தெரியுமா உங்களுக்கு? இங்கே கிடையாது, கிடையாது, இங்கே கிடையாது. எபிரேயர் 12 அதிகாரத்தில் 23 இருக்குது. நான் சொல்கிறதெல்லாம் வசனம் தான். என் சுய கருத்தோ, என்னுடைய படிப்பதையோ, எவன் சொல்லி கொடுத்ததோ, எவங்கிட்டே நான் படித்ததோ கிடையாது. எபிரேயர் 12:23 படிங்க. பரலோகத்தில் பேர் எழுதியிருக்கிற முதல் பேரானவர்களில் சர்வ சங்கமாகிய சபையினிடத்தில். அல்லேலூயா. இந்த சர்வ சங்கம் முதல் பேரானவர்கள் பரலோகத்தில் பேர் எழுதியிருக்கிற. அதான் ஆண்டவர் சொன்னார் லூக்கா 10:20 பரலோகத்தில் உங்கள் பேர் எழுதுனதுக்காக சந்தோஷப்படுங்கன்னு சொன்னார். பிசாசு ஓடுது, சுகமாகுது, ஆளை தள்ளி விடுறது, குப்பரக்கா தள்ளி விடுறது, உருள்றது, வாந்தி எடுக்கிறது இல்லை. பரலோகத்தில் உங்கள் பேர் எழுதுறதுக்காக சந்தோஷப்படுங்கன்னு சொன்னார். அதுதான் பரலோகத்தில் பேர், அதுதான் போட்டிருக்கு. ஆகவே ரட்சிக்கப்பட்டுள்ள கர்த்தர் அனுதினமும் சபையில் சேர்த்தாருன்னா உங்களை பரலோகத்தில் சேர்க்கிறாருன்னு அர்த்தம். பரலோகத்தில் உள்ள ஜீவ புஸ்தகத்தில் உங்கள் பேர் எழுதுறாருன்னு அர்த்தம். அங்கே சேர்க்கிறாருன்னு அர்த்தம். நல்லா புரிஞ்சுக்கங்க. எபேசியர் 2:7 படிங்க. இன்னும் உங்களுக்கு விளக்கமாக சொல்கிறேன். எபேசியர் 2:7 பாவத்திலையும் அக்கிரமத்திலையும் மரித்தவர்களாக இருந்த நம்மை கிறிஸ்துவோடு கூட, தேவன் கிறிஸ்துவோடு கூட நம்மை எழுப்பி உன்னதங்களிலே அவரோடு கூட உட்காரவும் செய்தார். லேலுயா. அப்போ ஒரு ஆவிக்குரியவன், ரட்சிக்கப்பட்டவன், ஆத்துமா ரட்சிப்பு அடைஞ்சவன் எங்கே உட்கார்ந்துருக்கான்? உன்னதங்களிலே இயேசு கிறிஸ்துவோட உட்கார்ந்துருக்காயா? தெரியுமா உங்களுக்கு? அதனால தான் பூமியில் உள்ளவைகள் அல்ல மேலானவைகளே நாடுங்க, உங்கள் ஜீவன் கிறிஸ்துவுக்குள்ளே மறைஞ்சிருக்கு அப்படின்னு கொலோசியர் 3 அதிகாரத்தில் 1-2 உள்ளது. அதுதான் அந்த அர்த்தம் தான். உங்களுக்கு ரொம்ப விளக்குனா விளங்க முடியாதுன்னு சொல்லி தான் ஓரளவில் அடக்கி வாசிக்கிறேன். ஆனாலும் முடியல, உங்களுக்கு சொல்ல வேண்டியதாக இருக்குது. வீடியோ மூலமாவது ஆவிக்குரியதை புரிஞ்சுக்கிறட்டும். ஆகவே பரிசுத்தாவியானவர் எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு. பெந்தேகோஸ்து நாளில் விடுதலை கிடையாது. அந்த நாளை கொண்டாடுறதுனால, பண்டிகை கொண்டாடுறதுனால ஒரு இளவு உனக்கு நடக்க போகிறதில்ல. பெந்தேகோஸ்து போதகர்களே மனம் திரும்புங்க, கிறிஸ்தவ போதகர்களாக மாறுங்க, கிறிஸ்தவ ஊழியர்களாக மாறுங்க, கிறிஸ்தவ உபதேசத்துக்கு வாங்க, கிறிஸ்துவின் சபைக்கு வாங்க. கிறிஸ்துவின் சபையை பரலோகத்தில் இருக்குன்னு எடுத்துக்கோங்க. அங்கே உங்கள் பேர் இருக்கான்னு செக் பண்ணுங்க. இன்னைக்கு நீ கண்ணை மூணாலும் பரலோகத்தில் போகணும்னு நினைங்க. பெந்தேகோஸ்து தலைவர்கள் முகங்கள்லாம் பாருங்கள். அப்படி பெந்தேகோஸ்து நாளில் எவ்வளோ தியாகம். அன்னைக்கு இந்த கடமலை குண்டு அந்த புல்காஸ்பல் சபையிலெல்லாம் காட்டாத்துறை தாமஸ் ஐயா இருந்தார். அதுக்கு முன்னாடி ஜான் ரோஸ் ஐயா இருந்தார். எவ்வளோ தியாகம்.
சாதி ஏசுதாஸ் ஐயா எவ்வளோ தியாகம், கிருபாசனத்தில் எவ்வளவு காரியம் இருந்தது, சாரா நவரோஜ் அம்மாலாம் எவ்வளோ தியாகம், வயலட் ஆரோன் அம்மாலாம் எவ்வளவு தியாகம். அவங்களெல்லாம் நம்ம குறை சொல்கிறோமா? எவ்வளோ தியாகிகள் அவங்க. இன்றைக்கு உள்ள தலைவர்களை பாருங்கள், எல்லாம் மையி டையி எல்லாம் பவுடர் பூசி கூட்டிப்பார். சினிமாக்காரன் கூட தோத்துக்குருவான். பெந்தை கோசுக்காரன் நீ தியாகி, நீ பெரிய அடேங்கப்பா, நீ உன் முகத்தை பார்த்தாலே எப்படி எழுப்புதல் வரும்? பதவி ஆசை பிடிச்சவன், பண ஆசை பிடிச்சவன், அரசியல் பின்பல் இல்லாமல் நீ இருக்கிறியா? ஏன் உன் பின்னாடி அரசியல் இல்லையா? அரசியல் இருந்தால் நீ ஊழல்வாதியாக தானே இருப்ப, நீ அயோக்கியனாயாக தான் இருப்ப. பிஷப்புன்னு சொல்கிறியே அதுவே உனக்கு நல்லதா? பிஷப்புன்னு எங்கடா இருக்குது வேதத்தில்? பிஷப்புன்னு எங்கே இருக்குது? ஒரே பிஷப்பு இயேசு ஒருவர் தான். தெரியுமா உங்களுக்கு? பிஷப்புன்னா கண்காணின்னு சொல்கிற அந்த கண்காணிகிற இடத்துல நம்ம திருப்பப்பட்டிருக்கோமே தவிர நீ கண்காணி கிடையாது. புரிஞ்சுக்க. எபிரேயர் 13:20 ஆடுகளின் பெரிய மேய்ப்பராகிய இயேசு கிறிஸ்து ஆடுகளின் பெரிய மேய்ப்பர்னு போட்டிருக்கு. பெரிய மேய்ப்பரைத்தான் பேராயர்னு சொல்கிறோம். 1 பேதுரு 5:4 பிரதான மேய்ப்பர் வரும்போது வாடாத கிரீடத்தை பெறுவீங்கன்னு சொல்லி முதன்மை ஊழியக்காரனே பேதுரு சொல்கிறானே. ஐயா நான் பிஷப்புன்னு அவன் சொல்லலையே, நான் பெரிய ஆள், நான் தான் ஆண்டவர் என்னை நியமிச்சாரு. ஒன்றுமில்லாத இருக்கும்போதே இவ்வளவு பேசிக்கிட்டு இருக்கான், ஃபில்டர் பண்ணிக்கிட்டு இருக்கான். பேதுரு நினச்சி பேசிக்கலாம்ல, பேசலையா? பாவம் ஒன்றுமே சொல்லலையா? தலைகீழ திருவிழா அரைஞ்சி ரத்த சாட்சியாக மறிச்சான். ஐயா அவன் யார், நீ யார்? என்றைக்குமே இயேசு தலைவர் சபைக்கு, அவர் தான் அஸ்திபாரம், தலைமை இடம் பரலோகம். உபதேசம் அப்போஸ்தல உபதேசம், அப்போஸ்தலர் இயேசு. தெரியுமா உங்களுக்கு? அப்போஸ்தல மாமன்றம், அப்போஸ்தல மாநாடு, அப்போஸ்தல சபைன்னு சொல்றிய வெக்கம் இல்லாமல் உபதேசம் உங்ககிட்ட அப்போஸ்தல உபதேசம் இருக்காடா? பெந்தை கோச நாளாக பிடிச்சிக்கிட்டே உபதேசத்தை விட்டுட்டிய. அப்போஸ்தலர் 2:42 அவர்கள் அப்போஸ்தல உபதேசத்துலேயும் அந்நிய உண்ணியத்துலேயும் அப்பம் பிக்குதுலேயும் ஜெபம் பண்ணதுலேயும் உறுதியாக தெரித்திருந்தாங்கன்னு இருக்க. நீ எதுக்கு எடுத்தாலும் ஜெபம் ஜெபம் ஜெபம்னா போதும், ஜெபம் ஜெபம்னு 4வது இடத்துல உள்ளதை இடத்துல வைக்கிற. இடத்துல உள்ள உபதேசத்தை அப்போஸ்தல உபதேசத்தை பண்ணுறதே இல்லை. இன்றைக்கி அப்போஸ்தல உபதேசம் எங்கே எந்த சபையில் நடக்குது? வாயை திறந்தால் பழைய ஏற்பாடைத்தான் நீ சொல்கிற. நானும் பழைய ஏற்பாடை ஏன் சொல்கிறேன்னா இயேசுகிட்ட கொண்டு வந்து உங்களை முடிக்கிறேன். பழைய ஏற்பாட்டிலையே ஸ்டாப் பண்ணலை, நான் இங்கே கொண்டு வந்து முடிக்கிறேன். அதுக்காக பழைய ஏற்பாடை நான் கையாளுறேன். நீ பழைய ஏற்பாட்டை கையாளுறதுனால, யூதனா உன்னை மாற்றினதுனால, இஸ்ரேல் ஜனங்களாக உங்களை மாற்றி தொலைஞ்சதுனால உனக்கு நான் சொல்ல வேண்டிய கதியில் இப்போ நான் இருக்கேன். ஒரு திரும்ப ஒரு உதாரணம் சொல்கிறேன் பாருங்கள். அந்த உபாகம் 18 அதிகாரம் வாச்சிங்கல்ல, அப்படியே படிங்க. 12:13 உன் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நீ உத்தமனாய் இருக்க கடவாய். இந்த ஜாதிகள் அந்த வசனத்தை நாள் பார்க்கிறவர்களும் எல்லாம் சோசின்னு சொல்கிற குறி அமாவாசை ஜபம், பௌர்ணமி ஜபம், நடுநில ஜபம், குறி சொல்கிற நீ ஒரு மந்திரவாதி. நீ கிறிஸ்தவன் கிடையாது, நீ ஒரு மந்திரவாதி. அப்புறம் அவங்க உலக மக்கள் அவங்க செவி கொடுக்குறாங்க. நீ அப்படி செய்வதற்கு உன் தேவனாகிய கர்த்தர் உத்தரவு கொடார். உத்தரவு கொடுக்க மாட்டாரு. இந்த மாதிரி ஆட்களை தேடாத. மந்திரம் ஓதுறேன், பிசாசி ஓட்டுறேன், இந்த மாதிரி வரங்களை விற்கிறேன், இந்த மாதிரி பூன்னு தள்ளி விடுறேன், ஸ்டான்னு தள்ளி விடுறேன், இப்படி ஆளுகளை இட்ட தேவன் உத்தரவு கொடுக்காம நீ மீறி அநியாயமாக போகிற. கர்த்தருக்கு அதுக்கு சம்மந்தமே கிடையாது. உங்களை அறியேன்னு அக்கிரமி செய்க்காரு, என்னை விட்டு அகன்று போங்கன்னு தான் உங்களை வைவார் தவிர ஆண்டவரை குறை சொல்லாதீங்க. அப்புறம் அப்போ என்னையா செய்ய சொல்கிறேன்? இப்படியே எல்லாரும் வேண்டாம், எல்லாரும் கூடாது, எல்லாம் அனுப்பா எங்களை என்ன தான் செய்ய சொல்கிறேன்னா அங்கே ஒரு குறிப்பு சொல்கிறார். என்னை 15 என்னை போல ஒரு தீர்க்கதரிசியை உனக்காக உன் நடுவே உன் சகோதரன், அதாவது இந்த யூத இடத்திலிருந்து தேவன் எழும்ப பண்ணுவார். அவருக்கு செவி கொடுங்கள். அவனுக்குன்னு சொல்லலை,
அவருக்கு தான் தமிழ் சிறப்புன்னு சொல்கிறது. அவனுக்கு செவி கொடுங்கன்னு சொல்லாமல் அவருக்கு, அப்போ ஏதோ ஒரு மரியாதை சொல்லு, அவருக்கு செவி கொடுங்க. அவருக்கு செவி கொடாதவன் படிங்க, செவி கொடாதவன் என்ன செய்வார்? அவருக்கு செவி கொடாதவனை நான் அடுத்து சொல்கிறேன். இந்த அவருண்டு அவருக்கு செவி கொடுங்க, அவருக்கு செவி கொடுங்கன்னு இருக்குல்ல, அவருன்னா அந்த அவர் யாருன்னா பேதுரு சொல்கிறான். விளக்கம் அப்போஸ்தலர் 3:22 படிங்க. அப்போஸ்தலர் 3:22 பேதுரு விளக்குறான். மோசே பிதாக்களை நோக்கி, உன் தேவனாகிய கர்த்தர் என்னையை போல ஒரு தீர்க்கதரிசிய உங்களுக்காக உங்கள் சகோதரர்களுக்குள்ள இந்த யூத இனத்திலிருந்து எழும்ப பண்ணுவார் என்று அவர் உங்களுக்கு சொல்லும். எல்லாவற்றிலும் அவருக்கு செவி கொடுப்பீர்களாக. அந்த தீர்க்கதரிசியின் சொல் கேளாதவன் எவனோ ஜனத்தில் இராதபடி நிர்மூலமாக கடவான். அப்புறம் அந்த தீர்க்கதரிசி யாரு படிங்க. சாமுவேல் முதல் கொண்டு எத்தனை பேர் தீர்க்க தரிசனம் சொல்லி திரிஞ்சாங்களோ அத்தனை தீர்க்கதரிசிகளும் இந்த நாட்களை குறித்து முன்னறிவிச்சாங்க. படிங்க. அந்த தீர்க்கதரிசிகளுக்கு வாரிசா புத்திரரா சந்ததியா இருக்கீங்க. உன் சந்ததியிலே பூமியில் உள்ள வம்சங்கள்லாம் ஆசீர்வதிக்கப்படும் என்று தேவன் ஆபிரகாமுக்கு சொன்ன அந்த முன்னோர்களுடைய உடன்படிக்கைக்கு புத்திரராயிருக்கிறீர்கள். அவர் உங்கள் எல்லாரையும் பொல்லாத்திலிருந்து விலகி உங்களை ஆசீர்வதிக்கும்படி பாயிண்ட் அதான். தேவன் தம்முடைய பிள்ளையாகிய இயேசுவை எழுப்பி முதலாவது அவர் உங்களிடத்திற்கே அனுப்பினார். அல்லேலூயா. மோசே சொன்ன அந்த தீர்க்கதரிசி யாரு? இயேசு. தேவன் எழுப்பின இயேசு உங்களிடத்துக்கே முதல்ல யூதர்களுக்கே அனுப்பினார். அவர் தம் சொந்தமானதிலே வந்தார், சொந்தமானவர்களோ அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை என்று யோவான் 1:11 இருக்கு. ஏற்றுக்கிறல. மகிமின் கர்த்தரை அறிந்தார்களானால் அவரை சிறுவனை அறிஞ்சிருக்க மாட்டார்களே என்று 1 கொரிந்தியர் 2:8 இருக்கு. அதனால தான் ஆண்டவரே பிதாவே அவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே என்று சிலுவையிலே அவர் பரிந்து பேசி ஜெபிச்சார். அந்த நிலைமையில் தெரியாமல் செய்கிறாங்க. இன்னைக்கும் தெரியாமல் தான்டா இருக்கீங்க. ஆகவே குறிகாரங்களையும் நாள்காரங்களையும் சோசியக்காரங்களையும் இந்த மாதிரி ஆட்கள்லாம் விட்டுட்டு இயேசுவுக்கு செவி கொடுங்க. இன்னைக்கு இயேசு பேசுகிறார். இப்போ இயேசு இருக்கார். மரித்தேன், இதோ சதா காலங்கள் நான் உயிரோடு இருக்கிறேன். ஆவியானவர் ஏன் வந்தார் தெரியுமா உங்களுக்கு? இயேசுவின் வார்த்தைகளை நினைப்படுத்துறதுக்கு தான் வந்தார். அவர் ஒரு மூச்சுக்கு இயேசு மாதிரி பிரசவம் பண்ணலை. இயேசு என்ன பிரசவம் பண்ணாரோ, என்ன உபதேசம் கொடுத்தாரோ அதை நினைப்பூற்றுதல் பண்ணி அதன்படி நீங்கள் நடக்கிறதுக்கு தான் ஆண்டவர் பரிசுத்த ஆவியான இறங்கினாரே தவிர பண்டிகை நீங்கள் கொண்டாடுறதுக்கு வரல. அவர் அதை புரிஞ்சுக்க, பண்டிகை கொண்டாடுறதுக்கு வரல. சிலுவையிலேயே அந்த பண்டிகை அந்த நாள் எல்லாத்தையும் சிலுவையிலே முடிச்சுட்டாரு இயேசு. கொலோசியர் 2ஆம் அதிகாரம் எடுங்க. கொலோசியர் 2ஆம் அதிகாரத்தில் 16-17 படிங்க. ஆகையால் போஜனத்தையும் பானத்தையும் குறித்தாவது பண்டிகை நாளையும் மாத பிறப்பு, ஒவ்வொரு மாதமும் இன்னைக்கு டிசம்பர் மே மாதம் பிறப்பு 1ஆம் தேதி ஜெபம், ஏப்ரல் வாக்குத்தத்த ஜெபம், ஜூன் மாத பிறப்பு, ஜூலை இன்னைக்கு செஞ்சுக்கிட்டு இருக்கானே. என்னடா இவங்களெல்லாம் ஊழியக்காரங்கன்னு எப்படிடா சொல்கிறது? படிங்க. ஓய்வு நாளை குறித்தாவது ஒருவனும் உங்களை என்ன செய்யக்கூடாது? கிறிஸ்தவங்களை குற்றப்படுத்தக்கூடாது. ஏன்டா நீயும் அப்படி தாண்டா செய்கிற, நீ அவனை யோக்கியன்னு சரியில்லைன்னு சொல்கிற, நீயும் அந்த நாளை கடைப்பிடிக்கிறீங்கள, நீ அந்த மாத பிறப்பை கொண்டாடுறீல்ல, நீ அந்த பண்டிகை கொண்டாடுறீல்ல, நீ வருஷ பிறப்பை கொண்டாடலன்னு சொல்லி கிறிஸ்தவனை மற்றவன் எவனும் குறை சொல்லக்கூடாது. அப்புறம்
அவைகள் பழைய ஏற்பாட்டில் உள்ள அவைகள் வரும் காரியங்களுக்கு நிழலாய் இருக்கிறது. அது நிழல் தான், நிஜம் கிடையாது. அது நிழல் தான். அவைகளின் பொருள் கிறிஸ்துவை பற்றினது. அந்த கிறிஸ்துவை பிடிச்சிக்குங்க, அதெல்லாம் விடுங்க. அல்லேலூயா. இயேசுவின் சொல் கேளாதவனை தேவன் சங்கரிப்பார். யோவான் 12:48 என்னை தள்ளி என் வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளாதவனை நியாயந்திருக்கிறது ஒன்று இருக்கு. நான் சொன்ன வசனமே அவனை கடைசி நாளில் நியாயந்திருப்போம். நான் சொன்ன வசனம், சொல்ல போகிற வசனம் இல்லை, சொல்லிட்டாரு. என்னப்பா செய்யணும்னா சொல்லுங்கப்பா, செஞ்சிடுறேன். அவர் சொல்லாத மாதிரியும் இனிமேல சொன்னா நீ செய்கிற மாதிரியும் இன்னைக்குள்ள தலைவர்கள் பாடுறான்னா எங்கடா அவனை பின்பற்றி போனால் விளங்க போகிறோம். சொல்லிட்டார் அவர். நான் சொன்ன வசனம், சொல்ல போகிறதில்ல, ஏற்கனவே சொல்லிட்டார். அந்த வசனம் தான் நியாயந்திருக்கும், இனிமேல சொல்கிறதில்ல. ஒரு ஐயா ஜெபிக்கும் ஒரு வீடியோவில் பார்த்தேன். ஒரே என் மனசில் நிம்மதியே இல்லை, சமாதானமே இல்லை, என்கிட்டயே கர்த்தர் அடிக்கடி 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 பேசிக்கிட்டு இருப்பாராம். அடிக்கடி ஃப்ரெண்டு மாதிரி பேசிக்கிட்டு இருப்பாராம். அன்னைக்கு பேசலையாம். மனசில் ரொம்ப துக்கமாக இருந்துச்சான், ரொம்ப வருத்தமாக இருந்துச்சான். ஐயோ மனசில் நிம்மதியே இல்லையே, கர்த்தர் நிதனதும் பேசுகிறார், பேசலையேன்னு இருந்தாராம். ஆண்டவர் சொன்னாராம், நீ இன்னார்கிட்ட நீ சண்டை போட்டுக்கிட்டு வந்தீங்கள, அவனை திட்டினி இல்லை, அவன் மனசு ரொம்ப சங்கடப்பட்டுருக்கல, அவனோட நீ ஒப்புரவானா தானே நான் உன்னோட பேசுவேன். நீ அப்படி அவனோட நீ சண்டை போட்டுக்கிட்டு இருக்கும்போது உன்னோட நான் எப்படி பேசுவேன் அப்படின்னு சொன்னாராம். அப்புறம் அப்படியா, ஆமாம் அதுக்கு தான் பேசலையா அப்படின்னு சொல்லி சரி அவர்கிட்ட போய் ஒப்புரவாயிட்டாராம். எனக்கு திருப்பி வந்துச்சு, பேசாதவர் பேசாமையே இருந்துட்டா பரவாயில்ல, ஒப்புரவாகிறதுக்கு முந்தையே பேசுகிறாரே, அப்போ அது யாரு? திருப்பி வந்துருச்சு எனக்கு. என்னடா நீ அவனோட சண்டை போட்ட, அதனால உன்னோட பேசாமையே இருந்துட்டாரு. சரி அப்படியே இருந்துட்டா இப்போ நீ சொன்னது உண்மை. அவன் மறுபடியும் பேசுகிறாரு, நீ அவனோட ஒப்புரவாகு, அவன் மனசு சங்கடப்பட்டுன்னு பேசிட்ட, ஒப்புரவாகு. ஏன் பேசுகிறேன்? ஒப்புரம் ஆகிறதுக்கு முந்தையே ஏன்னா பேசுகிறாரு. அப்போ அது வேறொரு ஏசா, ஒரிஜினல் ஏசு கிடையாது. இவன் இப்படி புறாடு நாய்களை பிடிச்சிக்கிட்டு என்னடா செய்ய போகிறீங்க, என்ன இருக்குது? அதான் ஏற்கனவே சொல்லிட்டார்ல, ஒரு சகோதரனுக்குமே குற்றம் உண்டானா காணிக்கையை வச்சுட்டு ஒப்புரவான பின்பு நீ காணிக்கை செலுத்துன்னு சொல்லிட்டார்ல நாயை. இப்போ என்ன தனியாக உனக்கு இப்போ பேசிக்கிட்டு இருக்காரு, நீ இப்போ என்ன அந்த அளவில் உன்னை நீ உயர்த்துற, நீ அந்த அளவில் பெரிய ஆள், ரொம்ப நேரடியாக ஆண்டவர் இப்போ பேசுகிற அளவில் நீ கரண்டில் இருக்கிற பெரிய ஆள், உன்னை எல்லாரும் மதிக்கணும், உன் பின்னாடி எல்லாரும் வரணும், உன் காலில் விழுகணும், பணத்தை எல்லாம் கொட்டணும் உங்ககிட்ட கொட்டணும், நீ எல்லாம் மீசை எல்லாம் மையை போட்டுக்கிட்டு டையை அடிச்சுக்கிட்டு நீ சொந்தியை வச்சுக்கிட்டு திரிவ, உன் காசெல்லாம் அநியாயமாக மக்களுக்கு செலவு பண்ணாமல் வீணா நீ செலவு பண்ணுவ, அரசியல்வாதியாக திரிவ. டிவியை நடத்த சொன்னாரன் ஆண்டவர், நடத்த சொல்லுவார் ஐயா. டிவியில் குத்து நடனம் கும்மாங்குத்து ஆடிக்கிட்டு இருக்கான், ஜட்டியோட ஒரு பொம்பளை ஆடிக்கிட்டு இருக்கு. அந்த டிவியை ஏசு தொடங்க சொன்னாரான், நடத்த சொன்னாரான். அவன் சொல்கிறான், என் ஆசை பொது நிகழ்ச்சி நடத்த சொல்லு நாயே, உன் இஷ்டப்படி சொல்லு, உன் இஷ்டப்படி உனக்கு செய்ய. கர்த்தர் பேரில் ஏண்டா சொல்கிறீங்க? என் நாமத்தை தரித்து கொண்டு உங்களிடத்தில் வருவார்கள், உள்ளத்திலோ பச்சிக்கிற ஓனாய் தீர்க்கதரிசி கள்ள தீர்க்கதரிசி எச்சரிக்கையாருங்கன்னு சொல்லி மத்தேயு 7:15 அன்னைக்கே எச்சரித்தாரு. இன்றைக்கி முழுவதும் இந்த அயோக்கிய நாய்கள் தான் இருக்காங்க. இவங்களை வச்சுக்கிட்டு என்னடா எழுப்புதல் வரப்போகுது? நாள் பார்க்குறவன். ஏசாயா 57 இவங்களை இன்னும் கடுமையாகவே ஒரு வசனம் சொல்லியிருக்கு, படிங்க. ஏசாயா 57 3ஆம் வசனம் 4ஆம் வசனம் படிங்க. நாள் பார்க்கிறவர்களில் பிள்ளைகளே, பாருங்க, நாள் பார்க்கறது, பெந்தேகோஸ்து நாள் பார்க்கிற பிள்ளைகளே, விபச்சாரனுக்கும் வேசிக்கும் பிறந்த நீ நல்லவன் கிடையாது. நீ யார் சந்ததி? விபச்சாரம் வேசிக்கு பிறந்தவன். அப்படின்னா அது அர்த்தம் என்ன? யாக்கோப்பு 4:4 போட்டிருக்கு, விபச்சாரரே விபச்சாரிகளே, உலக சிநேதம் தேவனுக்கு விரோதமான பகை என்று அறியீர்களான் இருக்கு. அப்போ உலக சிநேதம் உள்ளவனை, நாள் பார்க்குறவனை விபச்சாரரே விபச்சாரிகளே என்று அப்போஸ்தலர்கள் சொல்லியிருக்காங்க.
இந்த விபச்சார சந்ததியார அடையாளத்தை தேடுறாங்கன்னு இயேசுவும் சொன்னார். முன்னாடி தீர்க்க தரிசனத்திலேயே சொல்லியிருக்கு. ஏசாயா தீர்க்கதரிசியை 4 நட்சத்திரம் பார்க்குறவன் என்ன சந்ததி? விபச்சாரனும் வேசியும் சந்ததி. அப்படியே படிங்க. இங்கே கிட்டி வாங்க, என்கிட்ட வாங்க. யாரை நீங்கள் அன்பு பண்றீங்க? யாருக்கு விரோதமா வாயை நீட்டி நாக்க துரத்துறீங்க? நீங்க துரோகம் பண்ணுகிற பிள்ளைகளும் என்ன சந்ததி? அந்த சந்ததி விபச்சார சந்ததியை விட மோசம் கள்ள சந்ததி. நல்ல சந்ததி மாதிரி தெரிஞ்சுக்கிறது. கள்ள சந்ததி நீ நல்லவன் கிடையாது. அப்போ நீ யாரு? எசேக்கியேல் 13 அதிகாரம் படிங்க. எசேக்கியேல் 13 போய் எடுங்க. எசேக்கியேல் 13 9ஆம் வசனம் 10ஆம் வசனம் பாருங்க. அபத்தமானதை தரிசித்து பொய்க்குறியை சொல்லுகிற தீர்க்கதரிசிகளுக்கு ஏன் கை விரோதமா இருக்கும்? அவர்கள் ஜனத்தில் சங்கத்தில் இருப்பதில்லை. அட்டவணையில் அவங்க எழுதப்படுறதும் இல்லை. இந்த தேசத்துக்கு அவங்க போறதும் இல்லை. அப்பொழுது நான் கர்த்தராகிய ஆண்டவர் என்பதை எல்லாரும் அப்பதான் அறிஞ்சுக்கிடுவாங்க. அந்த மாதிரி அதான் 23 படிங்க. அதுல 23 அதே இதுல 23ஆம் வசனம் கடைசி. இனிமேல நீங்க அபத்தமானதை தரிசிக்கவோ அபத்தமானவங்கிட்ட போய் குறி கேட்கவோ சாஸ்திரம் பார்க்கறது இல்ல. நான் என் ஜனத்தை உங்கள் இந்த மாதிரி புராடு நாய்கள்கிட்ட இருந்து என் மக்களை விடுவிப்பேன். மக்கள் அதில் சிக்கியிருக்காங்க. என் ஜனங்களை அறியாமையில் உங்களை நம்பிக்கிட்டு இருக்காங்க. அவங்க கையிலிருந்து நான் பிரிப்பேன் என்று. அப்பொழுது நான் கர்த்தர் என்பதை மக்கள் அறிந்து கொள்வார்கள். அல்லேலூயா. இன்னைக்கு கள்ள ஊழியர்கிட்ட இருந்து ஜனங்களை பிரிக்கிறார் இந்த உபதேசம். இது உலகம் முழுவதும் யூடியூப்ல போகுது. இந்த சத்தியத்தை கேட்க இந்த சத்தியம் அவங்களை விடுதலையாக்கும். ஆவியானவர் எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு. என்ன விடுதலை தெரியுமா? பழைய ஏற்பாட்டு கொள்கையிலிருந்து விடுதலை. நீங்க வாயை திறந்தா பழைய ஏற்பாடு தானே பேசுறான். பழைய ஏற்பாடுனா பழைய சட்டம். பழைய சட்டத்தை யூதர்களுக்கு சொல்லப்பட்ட சட்டத்தை கிறிஸ்தவங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கான். இவன் எப்படி ஒரிஜினல் கிறிஸ்தவனாவான்? உண்மையான ஊழியக்காரன் இவன் எப்படி ஆவான்? 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரத்திலே 14-15 போட்டிருக்கு. மோசேயின் ஆகமங்கள் பழைய ஏற்பாடு ஒரு முக்காடு. அது கிறிஸ்துவால் தான் நீக்கப்படுது. அவன் கிறிஸ்துவத்தில் மனம் திரும்பும் போது 16ஆம் வசனத்தில் முக்காடு எடுபட்டு போ. 17 கர்த்தரே ஆவியானவர். ஆவியானவர் எங்கேயோ அங்கே விடுதலையும் உண்டு. பண்டிகை கொண்டாடுறதுல விடுதலை இல்லை. பெந்தே கோசுக்காரன் சொல்றதுனால விடுதலை இல்லை. பெந்தே கோசு உபதேசம் சொல்றதுனால விடுதலை இல்லை. பெந்தே கோசு ஊழியக்காரன் சொல்றதுனால உனக்கு விடுதலை இல்லை. ஆவியானவர் எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு. அந்த ஆவியானவர் பெந்தே கோசு நாளுக்கு முந்தி இருந்தவர். நாட்கள் வருஷங்கள் உண்டாகிறதுக்கு முன்பதே ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி பரலோகத்திலே அவர் சாட்சியிட மூவரில் இருந்தவர். அந்த ஆவியானவர் பெந்தேகோஸ்து நாளில் இறங்கினவர். இன்றைக்கு அவர் இருக்கிறார். இயேசுவின் வார்த்தைகளை சகல சத்தியத்தில் நடத்திக்கிட்டு இருக்காரு. இயேசுவின் வார்த்தைகளை நினைப்பூட்டுறார். இப்போ இத்தனை வசனங்களை சொல்றேன் பாருங்க, நினைப்பூட்டுறார். ஆகவே இந்த பெந்தேகோஸ்து நாளில் பெந்தேகோஸ்து பண்டிகை கொண்டாடுறதுனால எழுப்புதல் இல்லைன்னு இப்போ நீங்கள் சொன்னதுனால எழுப்புதல் அப்போ எப்படி வரும் என்று சொல்லுங்க பாஸ்டர்ன்னு யாராவது நீங்கள் கேட்டிங்கன்னா அதை மட்டும் சொல்லிட்டு முடிச்சிடுறேன். நேரம் ஆகுது. அந்த ஒரு வசனத்தை மட்டும், அந்த ஒரு வார்த்தை மட்டும் சொல்லிட்டு நான் முடிச்சிடுறேன். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்திலே அப்போஸ்தல உபதேசமே உலகின் எழுப்புதல் உண்டாகும். நான் முன் சொன்னது போல திரும்ப திரும்ப சொல்கிறேன். நல்ல காரியத்தை திரும்ப திரும்ப சொல்லலாம். தொடர்ந்து மெய்யாகவே மெய்யாகவே சொல்லுகிறேன் திரும்ப 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 சத்தியத்தை சொல்கிறது தப்பு இல்லை. என்ன சத்தியம்?
அப்போஸ்தல உபதேசமே உலகில் எழுப்புதல் உண்டாக முடியும். பெந்தேகோஸ்து பண்டிகை கொண்டாடுறதுனால ஒரு இளவும் ஆக போகிறதில்லை. அந்த அப்போஸ்தல உபதேசம் அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் பேதுரு பேசுகிறான். பேதுரு முத அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 14 அவன் எழுப்பி பேசுகிறான். ஜனங்க இருதயத்தில் குத்தப்படுறாங்க. 37 இருதயத்தில் குத்தப்படுறாங்க. பேதுருவையும் அப்போஸ்தலரையும் பார்த்து, சகோதரரை நாங்கள் என்ன செய்யணும்னு கேட்குறாங்க. ஏன்னா பரிசுத்தாவி வரும்போது நீதியை குறித்தும் நியாயத்தீர்ப்பு குறித்தும் பாவத்தை குறித்தும் உலகத்தை கண்டித்து உணர்த்துவார் இருக்குல்ல, அந்த கண்டிப்பு தான், அந்த உணர்த்தல் தான், அதான் உணர்த்தப்படுறாங்க. என்ன செய்யணும்னு கேட்குறாங்க. அப்போ பேதுரு சொன்ன பதில் என்னென்னா, நீங்கள் மனம் திரும்புங்க, ஞானஸ்நானம் பெறுங்க, பரிசுத்தாவிடைய வரத்தை பெறுங்க, மாறுபாடு உள்ள சந்ததை விட்டு விலகி உங்களை ரட்சித்து காப்பாற்றி கொள்ளுங்க. அப்போஸ்தல உபதேசத்தில் ஐக்கியமாங்க. 42 அப்போஸ்தல உபதேசம். இதை சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டவங்க தான் ஏறக்குறைய 3000 யூதர்கள் கிறிஸ்தவங்களாக மாறினாங்க. தெரிஞ்சுக்க, 47ஆம் வசனத்தில் அனுதினமும் ரட்சிக்கப்படுகளை கர்த்தர் அனுதினமும் சபையிலே சேர்த்து கொண்டே வந்தார். அல்லேலூயா. அந்த சபை பெந்தேகோஸ்துனால உண்டான சபை பெந்தேகோஸ்து சபை இல்லை, அது கிறிஸ்தவ சபை. அந்த கிறிஸ்தவ சபை பரலோகத்தில் இருக்குது. இந்த உலகத்தில் எங்கேயும் கிடையாது. நம்ம சபை முதற்கொண்டு சொல்கிறேன், எங்கேயும் கிடையாது. இது ஒரு கட்டணம். வானமும் பூமியும் அக்கினிக்கு இரையாகும் போது இது உடையாதா, இரையாகாதா, அழிஞ்சிடாதா? இந்த சிலுவையெல்லாம் ஒரு அடையாளத்துக்கு தானே வச்சுருக்கோம். அதுக்காக இதுதான் தெய்வம்னு உள்ளே நுழைஞ்சிருக்காருன்னா கும்பிட முடியும். அப்படி முட்டா பையன் அப்படி நம்ம தற்கூறிகளாக இருக்கக்கூடாது. காலத்தை பார்த்தா போதகராக இருக்க வேண்டி நாம் இன்னும் குழந்தைகளாகவே பாலை உண்ணத்தக்க குட்டி நாணையா, கழுத குட்டியை நாணையான்னு சப்பிக்கிட்டு தெரியக்கூடாது. மணவாட்டி ஸ்தானத்தை, மணவாளனை சந்திக்க மணவாட்டி ஸ்தானத்தை நம்ம மெச்சூரிட்டியாக பரிபூர்ணவாதியாக நம்ம மாறணுமே தவிர, இன்னைக்குள்ள ஆளுகளை பின்பற்றிக்கிட்டு, இன்னைக்குள்ள ஆளுகளை தலைவராக வச்சுக்கிட்டு ஏவன் பின்னாடி போக வேண்டிய அவசியம் இல்லை. என்னையும் சேர்த்து தான் சொல்கிறேன். நானும் நாளைக்கு சாகலாம், அதில் இப்போ கோடிக்கணக்கான ரூபாயை வச்சு கொடுத்தா மதம் மாறலாம். மனுஷன் என்னை நம்பாதீங்க. என் வார்த்தைகள் அல்ல, வசனம் ஆவியானவர் என் வாயிலிருந்து பேசுகிறார். கள்ளத்திற்கதரிசி பீலேயா வாயிலிருந்து கூட பேசலையா? பேசினார்ல. என்னாகுமோ 24:17 யூதாவிலிருந்து செங்கோல் எழும்பும், நட்சத்திரம் எழும்பும் சொல்லிட்டா கரெக்டாக தான் இருந்துச்சு. ஆனால் அவன் கள்ளத்திற்கதரிசி, அவனை குறிகாரன் இருக்கு, அவன் வெட்டி கொண்டாங்கன்னு இருக்கு. அதனால கள்ளத்திற்கதரிசிகள் கூட கர்த்தருடைய வார்த்தையை சொல்லலாம். வார்த்தையை பிடிச்சிக்க, தீர்க்கதரிசிகளை விட்டு. அதனால் நான் ரொம்ப அறிவாளி கெட்டிக்காரன்னு நான் சொல்ல வரல. நான் ஒரு பாடு உள்ள மனுஷன், சாதாரண மனுஷன்தான். உங்களை போல் நானும் ஒரு பாடு உள்ள மனுஷன். நம்மெல்லாம் உடன் ஊழியர்கள், உடன் சகோதரர்கள். நமக்கு தலைவர் இயேசு, தலைமை இடம் பரலோகம். ஆதி அப்போஸ்தலர்கள் தான் வழிகாட்டிகள். அவங்க கிறிஸ்தவங்களுக்காக எழுதின நிருபங்கள் தான் நமக்கு உபதேசங்கள், நமக்கு வழிகாட்டிகள். இதை விட்டு வலதுபுறமோ இடதுபுறமோ சாயாதீங்க. இந்த உபதேசம்தான் எழுப்புதல் உண்டாகுமே தவிர, பெந்தேகோஸ்து பண்டிகை கொண்டாடுறதுனால ஒரு இளவும் ஆக போறதில்லை. பாருங்க, அப்போஸ்தலர் 16 4ஆம் வசனம் 5ஆம் வசனம் முடிக்கிறேன். அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரத்திலே 4ஆம் வசனம் 5ஆம் வசனம். அவர்கள் பட்டணங்கள் தோறும் போகும்போது எருசலேமில் இருக்கும் அப்போஸ்தலராலும் மூப்பராலும் விதிக்கப்பட்ட சட்டங்களை கைக்கொள்ளும்படி, அந்த சட்டம் தான் ஏற்பாடுன்னு சொல்றது. அந்த ஏற்பாடு தான் புதிய ஏற்பாடு, புதிய சட்டம்னு சொல்றோம். அந்த சட்டங்களை ஒப்புவித்தார்கள். அதனாலே சபைகள் விசுவாசத்தில் ஸ்திரப்பட்டு நாளுக்கு நாள் பெருகின. லேலுயா. 3000 4000 வந்தாங்க, 4000 5000 மாறினாங்க. அப்புறம் சீசருடைய தொகைக்கு கணக்கே இல்லைன்னு இருக்கு. ஆகவே அதனாலே சபைகள்
பெருக்கும். எதினாலே எதினாலே எதினாலே? உபதேசத்தினாலே. அந்த சட்ட திட்டங்கள், அப்போஸ்தலர் சட்டங்கள், உபதேசங்களாலே. பெந்தேகோஸ்து பண்டிகைனால அல்ல, நாள் பார்க்கறதுனால அல்ல, இன்னைக்குள்ள எவனாலையும் கிடையாது. அதனாலே எதினாலே? அப்போஸ்தலர் சட்டங்கள், உபதேசத்தினாலே சபைகள் நாளுக்கு நாள் பெறுகிறேன். அல்லேலூயா. நான் செய்தியை முடிக்கிறேன். இன்றைய தேவ ஊழியர்களே, தேவ பிள்ளைகளே, கடைசியில் உங்களுக்கு சொல்ல வேண்டிய விஷயம் என்னவென்றால், இந்த அப்போஸ்தல உபதேசத்தை உங்கள் சபையில் போதிங்க. நீங்கள் சபையை விட்டு போகாதீங்க, எந்த சபையும் சேராதீங்க. யார் இருக்காங்க நல்லவன்? யார்கிட்ட போய் சேர முடியும்? நம்ம யார் இருக்காங்க? நமக்கு யார் இருக்காங்க? இயேசு இருக்கார். அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். அவர் ஒருபோதும் அவரை நம்பினவர்களை கைவிடுறதில்லை. அவர் இன்னைக்கு உயிரோடு இருக்கார். அவரை அறிகிற அறிவில் வளருங்க. அவர் சொன்ன உபதேசத்தை கூட்டாம குறைக்காம அப்படியே சொல்லுங்க. இன்னைக்குள்ள போதகங்களை தயவு செய்து பின்பற்றாதீங்க, அடிமை ஆயிடாதீங்க. எவங்கிட்டையும் முழங்கால் போட்டு மண்டி போட்டு சரண அடைஞ்சிடாதீங்க. எவங்கிட்டையும் நம்பி போயிடாதீங்க. ஆபத்து உங்களுக்கு, ஆபத்து. அவன் தலையில் கையை வச்சா அவன் ஆவி உங்ககிட்ட இறங்கிடும். அவன் வேறொரு ஆவியில் இருப்பான், உங்களுக்கு தெரியாது. எவங்கிட்டையும் நீங்கள் தலை கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. சீக்கிரமாக எவனும் உங்கள் மேலே கைகளை வைக்கக்கூடாது. சீக்கிரமாக எவன் மேலேயும் கையை வைக்காதீங்கன்னு தீமைக்கு பவுல் சொல்கிறான். தயவுசெய்து இன்றைக்குள்ள போதகர்கள் பின்னாடி போகாதீங்க, நம்பி போகாதீங்க. எந்த கோயிலையும் கடவுளில் எந்த போதகரும் யோக்கியம் கிடையாது. நேற்று பார்த்தீங்கன்னா ஒரு போதகர் கற்பழிச்சிட்டானா, ஒரு பொம்பளைய ஜெபம் பண்ண போச்சான். உன் புருஷனை டைவர்ஸ் பண்ணிட்டு வான்னு சொன்னாரான். டைவர்ஸ் பண்ணிட்டு வந்தவொடனே அந்த பொம்பளையை வச்சுக்கிட்டான். கடைசியில் கழட்டி விட்டான். போலீஸ் கேஸ் ஆகிடுச்சு நேற்று. எத்தனை இந்த மாதிரி எத்தனை? இன்னொரு ஊழியக்காரன் ஒரு பொம்பளையை இது பண்ணிவிட்டு அவன் மனைவியை கொண்டுட்டான். மனைவியை கொண்டுட்டாயா, போலீஸ் கேஸ் ஆகிடுச்சு. பகிரங்கமாக வந்தது சொல்கிறேன், நான் வராதது எத்தனை? 82 பொம்பளையை கெடுத்திருக்கான் ஒரு ஃபாதரு நாகர்கோயிலில், கைது பண்ணியிருக்காங்க. யாருக்கு தெரியும்? பிடிக்கப்படாமல் இருந்ததுனால அவன் நல்லவன் கிடையாது, பிடிச்சதுனால அவன் கெட்டவனும் கிடையாது. எல்லாம் ஒரு குட்டையில் உண்ண மட்டையை தான். உங்கள் காரியங்கள்லாம் உங்கள் போதவருக்கு சொல்லிடாதீங்க. உங்கள் மனசில் உள்ளதெல்லாம் பாஸ்டர் சொல்லுவேன், வீட்டில் உள்ளதெல்லாம் சொல்லுவேன். தயவு செய்து சொல்லாதீங்க. அவரும் மனுஷன் தானே, பாவம். அவர் எதுக்கு எடுக்கிறீங்க? அவன் உங்களை ஆட்டையை போட்டுருவான். அப்படியா உன் புருஷன் சரியில்லையா இப்போ நான் இருக்கேன் வா. நீ அப்படி நினச்சி பேச மாட்டேன், ஆனால் உன்னை அப்படி ஆக்கிடுவான். உன் சூழ்நிலை அப்படி மாறிடும். தயவு செய்து உன் மனசில் உள்ளதெல்லாம் எந்த எவனுக்கும் சொல்லாத, கர்த்தருக்கு சொல்லு. உன் கண்ணீரை தேவ சமூக அந்தரங்கத்தில் பார்க்கிற தேவன் உனக்கு வெளியரங்கமாக கொடுப்பாரு. ஒரு லைட்டாக பழகுங்க, யாருக்கிட்டையும் பட்டும் படாமல் தொட்டும் சொல்லாமல் ஐயா நல்லா இருக்கீங்களா ஜெபம் பண்ணுங்க, அவ்வளோதான். அப்படியே சில பாஸ்டருங்க உங்ககிட்ட சில விஷயங்கள் சொன்னான், பாஸ்டரே கூட சொல்லுவான், அவனை என்ன மனுஷன் தானே, ஐயா கர்த்தர்கிட்ட சொல்லுங்க ஐயா, நல்ல பொம்பளை அப்படி இருக்கணும். பச்சை பேர்கிட்ட தாவீது போகும்போதே நல்ல பொம்பளையாக இருந்தாயே, உனக்காக என் புருஷன் போரில் உயிரை கொடுத்துக்கிட்டு இருக்கான், நீ தனியாக இருக்கேன்னு சொல்லி என்னை ராஜான்னு சொல்லி நீ என்னை கெடுக்க வரைய ஒரு வார்த்தை சொல்லியிருந்தாவே அன்னைக்கே. அவன் கொஞ்சம் மனச்சாட்சி உள்ளவன். நாத்தான் வேலை சொல்லும் போது திருந்தினான்ல, கொஞ்சம் மூஞ்சில் அடித்த மாதிரி அவன் அப்படியா சகோதரியே மன்னிச்சிங்கன்னு மன்னிப்பு கேட்டிருப்பான். அன்னைக்கு அந்த அம்மா இடம் கொடுத்ததுனால தானே அவன் உள்ளே நுழைஞ்சி கெடுத்தான், புருஷனை கொண்டான். அவன் தாவீதின் குமாரன் சொல்லி இயேசுவை ஏன் அவன் குமாரன்னு சொல்கிறீங்க? இயேசு அதை ஏற்றுக்கல. மத்தேயு 22 அதிகாரத்தில் 110 சங்கீதத்தை சொல்கிறாரு, தாவீது கிறிஸ்துவ ஆண்டவர்னு சொல்லியிருக்கும் போது அவர் எப்படி இவனுக்கு குமாரனாக இருக்க முடியும்னு கேள்வி கேட்குறாரு. எவனும் பதில் சொல்லலை. எவனும் பதில் சொல்ல. இயேசு தாவீதின் குமாரன் அல்ல, மரியாளின் குமாரனும் அல்ல, யோசேப்பின் குமாரனும் அல்ல, ஆபிரகாமின் குமாரனும் அல்ல. அவர் தேவகுமாரன். அவர் தேவகுமாரன்.
உலகத்தில் ஜெபிக்காத ஒருவர் உண்டானா அது தேவன் தான். அவர் ஜெபிக்கவே மாட்டார். ஜெபத்தை கேட்குறார், ஜெபிக்க மாட்டார். இயேசு பிதாவினிடத்தில் பரிந்து பேசுவார். ஆவியானவரும் பெருமூச்சுகளோடு நமக்காக தேவனிடத்தில் ஜெபிப்பார். தேவன் மட்டும் ஜெபிக்க மாட்டார். ஏன்னா அவர் தேவன், அவர் பெரியவர். என் பிதா என்னிலும் பெரியவர். நல்லா புரிஞ்சுக்க. இயேசுவுக்கும் தேவனுக்குள்ள வித்தியாசம் அதான். ஆவியானவருக்கும் தேவனுக்குள்ள வித்தியாசம் அதான். ஆவியானவர் பெருமூச்சுகளோடு ஜெபிக்கிறாரு. இயேசு நமக்காக இப்போ பரிந்து பேசிக்கிட்டு இருக்காரு, ஜெபிச்சுக்கிட்டு இருக்காரு. இப்போ தேவன் மட்டும் ஜெபிக்க மாட்டார், ஜெபம் கேட்பார். அல்லேலூயா. இந்த ரகசியத்தை புரிஞ்சிக்க. காது உள்ளவன் கேட்கட்டும், புத்தி உள்ளவன் அறியட்டும். என் வீடியோக்களை தொடர்ந்து பாருங்கள். ஏதோ இந்த கழுதை கத்திக்கிட்டு இருக்கேன், என்னை கொண்டு கத்தர் உங்களோட பேசிக்கிட்டு இருக்காரு. யாரை கொண்டாக நீங்கள் பேசாது இருந்தாலும் கல்லுகள் பேசும். நீங்கள்லாம் பெரிய பெரிய தலைவர்கள், நீங்கள் அட்டே எங்கப்பா பெரிய ஜமீன்தார் மாதிரி இருக்கீங்க. நீங்கள்லாம் பேசாததுனால தானே இந்த கழுதை கத்திக்கிட்டு இருக்கேன், இந்த எளியவை பேசிக்கிட்டு இருக்கேன். குறி சொல்கிறேன், நான் சத்தியத்தை சொல்கிறேன். சத்தியத்துக்கு அழைக்கப்பட்டவன் முழுவதும் குறி சொல்லிக்கிட்டு இருக்கான். இது எவ்வளோ வேதனையாக இருக்குது. அதனால் இன்னைக்குள்ள போதர்களையும் இப்போ சபைகளையும் ஸ்தாபனங்களையும் எந்த ஆளுகளையும் நான் பெருசு, நீ பெருசு, நீ பெருசு, அவன் தப்பு, நாங்கள் கரெக்டு, எல்லாம் பெந்தைகோசு மன்றத்தில் ஒன்றா சேர்ந்து ஆர்சிக்காரன் தாயா பிரசங்கம் பண்ணுறான். நீ பெந்தைகோசு மாமன்றத்தில் என்கிட்ட வேறு பிரிக்கப்பட்டவன் ரொம்ப அடியேங்கப்பா நீ பெரிய ஆளுன்னு சொல்லிக்கிட்டு ஆர்சிக்காரனை நீ பேச விடுற. அங்கேருந்து தானே மார்ட்டின் லூதர் புரட்சி பண்ணி பிரிஞ்சு வந்தார். அது உனக்கு தெரியல? அந்த உபதேச கொள்கையில் தானே பிரிஞ்சு வந்தார். நீ ஆர்சிக்காரனையே பிரசங்கம் பண்ண விடுற. அடேங்கப்பா பெந்தேகோஸ்துன்னு சொல்கிறேன், நீ புரொட்டஸ்டாண்டாவது பரவாயில்ல. அதனால் இயேசுவுக்கு பின்னாடி வந்த ஸ்தாபனங்களை விடுங்க, சபைகளை விடுங்க, தலைவர்களை விடுங்க, போதகர்களை விடுங்க. ஆதியிலே ஏற்படுத்தின அப்போஸ்தல உபதேசத்துக்கு வாங்க. அதுதான் எழுப்புதல் உண்டாகும். அந்த உபதேசம் எங்கெங்கே இருக்கோ அங்கெல்லாம் சபைகள் பெருகின. அன்னைக்கு ஆதி காலத்தில் உள்ள எழுப்புதல் இன்றைக்கி வரணும்னா பழைய ஏற்பாட்டை விட்டுட்டு கிறிஸ்தவங்களுக்காக எழுதப்பட்ட ரோமர்லேருந்து யூதா வரைக்கும் உள்ள நிருபங்களை உபதேசங்களாக பேசி, எழுதப்பட்டதுக்கு மிஞ்சி எவனும் பேசாதீங்க, எழுதுனதையே திரும்ப 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 பேசுங்க. எழுப்புதல் தானாக வந்துடும். நிச்சயமாக எழுப்புதல் வரும். கர்த்தர் தம்முடைய சபைகளை, இன்றைக்கு உள்ள ஊழியர்களை நல்ல வழியில் நடத்துவாராக. உண்மையுள்ள பிள்ளைகளை ஒருபோதும் கைவிட மாட்டார். என்னை போல ஊழியர்களை கர்த்தர் அங்கே பல இடங்களை எழும்ப பண்ணி பெரிய எழுப்புதலை தேசத்தில் எழும்ப பண்ணுவார். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. அப்போஸ்தல உபதேசமே உலகில் எழுப்புதல் என்ற தலைப்பை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.